வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரும்பன் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜூனியர் எம்ஜிஆர், ஐஸ்வர்யா, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒருவருக்கும் ஒரு சேட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல், அதை மையமா வச்சு தான் கதை நகருது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நரிக்குறவர் இனத்தை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா அவங்களோட ஆரிஜினை சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து வரக்கூடியவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக திருட்டு வேலைகள் செஞ்சு பொழப்ப ஓட்டிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பொழப்ப ஓட்டிட்டு இருக்கிற டைம்ல திடீர்னு ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து சேட்டு குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஹீரோயின் மேலே ஒரு விதமான காதல் வயப்படுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கோ சாமியார் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. எதனால அவங்களுக்கு அந்த ஆசை வந்துச்சு, சாமியார் ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாங்க, அதை எப்படி ஹீரோ தடுக்கிறாரு, கடைசியாக இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் மலர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த இனத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்லும் போது அந்த இனத்தோட பிரச்சனையை ஏதோ பேச போறாங்களோ இல்ல அந்த இனத்தோட வாழ்வியலை காட்ட போறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. ஆனா இந்த படத்துல என்னவோ ஹீரோவை அந்த இனத்துல இருந்துகிட்டு சும்மா திருட்டு வேலைகள் செய்யக்கூடிய ஒரு நபரா வந்து காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை முறை அப்படின்றதையுமே அந்த அளவுக்கு யதார்த்தமா காட்டல அப்படின்னே சொல்லலாம். அப்படியே பேரலா ஹீரோயின் பக்கம் வந்தீங்க அப்படின்னா அவங்க ஏன் சாமியார் ஆகணும்னு நினைச்சாங்கிற அந்த ரீசனையுமே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஹீரோ மேலே ஏன் காதல் வருது அப்படின்ற அந்த ரீசனையுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப வீக்காக எழுதப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னும் போதே இந்த கதை வந்து ரொம்பவே தொய்வடைஞ்ச ஒரு கதையாக தான் நகருது. அதே மாதிரி இந்த கதை போகக்கூடிய போக்கே பயங்கர ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு கிரைம் போர்ஷனை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நகரும். அதில் இந்த சர்வைவல் த்ரில்லர் பார்ட் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நடுக்கடலில் அவங்க எப்படி வந்து கரைக்கு வரதுக்கு போராடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில சீக்வன்சஸ் இருக்கும். அது கொஞ்சம் நீட்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் யோகி பாபுவோட அந்த காமெடி சீக்வன்ஸ் அப்படின்றது ஆங்காங்கே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெரிய லெவலில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஹீரோயிசம், மாஸ் சீக்வன்சஸ், சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த டியூரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா 2.25 மணி நேரம் போகுது. அந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டும் இல்லை. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. இந்த படத்தில் தேவையில்லாத சில அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.